இதில் உங்கள் கூட்டணி இருக்கான் பாரு திருமாவளவன், தோல் திருமாவளவன். இந்த வெட்டினாம் பாருங்க, அந்த முடி வச்சவனா கோதி விடுறாவன், கோதி. விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வழக்குக்கு சம்பந்தமாக இருக்கணும். வழக்கு வேணுமா, 5-6 வழக்கு வேணுமா? சின்ன பையில பூரா கெடுக்கிறான் அவன் கூட்டணி இருக்கான் பாரு ஒருத்தன். தமிழ்நாடு ஒரு 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 புண்ணிய பூமி, வந்தாரை வாழ வைக்கக்கூடிய பூமி. இந்த பூமியில் ஒரு கூலிக்கு வேலைக்கு வந்த ஒரு மகாராஷ்டிரை சேர்ந்த ஒரு பையலை துடிதுடிக்க வெட்டுறானவன், ரத்தம் சிந்த வெட்டுறானவன். திருமாவளவன் வாயில் நான் பணத்தா வச்சிருக்கிறான். அவன் இன்ன வரைக்கும் கேள்வி கேட்காம இருக்கிறான். எத்தனையோ கட்சி தலைவர்கள் வாய் மூடி நிற்கிறானவன். இது வரைக்கும் திமுக எந்த பதிலும் சொல்லலையே. அந்த காவல்துறை அதிகாரி இப்போ பேசுகிறாரு, சன் நியூஸில் தான் பார்த்தேன் நான். காவல்துறை அதிகாரி பேசுகிறாரு, அது சிறார்களா இவங்க, சிறார்களா இவங்க, சுட்டுக் கொல்லப்படக்கூடிய கொடூரமான கிரிமினல்கள், இவங்களை விட்டு வைக்கணுமா? அப்போ ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது கிடைச்சா அதை பெருசாக பேசுவீங்க. இது மாதிரி ஒரு பொது தளத்தில், ஒரு பொது இடத்துல, ஒரு ட்ரெயினில் பப்ளிக் போகிற இடத்துல இவங்க கத்தியை வச்சு அறுவலை வச்சு இவங்க ரீல்ஸ் எடுப்பாங்க, தேவைப்பட்டால் வெட்டிக்கிடுவாங்க, எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. அப்படின்னா இது நாள் வரைக்கும் அந்த ரயில்வே காவல்துறை என்ன பண்ணுச்சு, அந்த ஏரியா காவல்துறை என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் தமிழ்நாடே ஒரு அச்சமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ வெளி மாநிலத்துக்காரங்களுக்கு பயம் இல்லை. இப்போ மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் பயமாக இருக்குது. திமுக ஆட்சி வந்தாலே அதுதான் சிறார்கள் ரவுடிகள் ஆரம்பிச்சுறாங்க. சிறார், நீங்கள் தான் சொல்கிறீங்க சிறார்னு. அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் கஞ்சா அடிக்கிறான், ஜாரையும் குடிக்கிறான், அவனுக்கு நான் சிறாருன்னு அவனை சுட்டுப்பட வேணாமா? மனசு கொதிக்குதியா? அந்த பையன் வெட்ட கதறான். அதை பார்க்குறபோது மனசு ரொம்ப கொதிக்குது. இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சி இருக்கு பாருங்க, மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு. உங்களை அடியோடு ஒழிப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை அழிக்க பார்க்குறீங்க. கண்டிப்பாக ஒரு காலத்திலும் பொதுமக்களும் சரி, அனைவரும் சரி, வரக்கூடிய தேர்தலை உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை, பார்த்துக்கலாம்.